வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக தலைமையேற்று கூட்டணி வைக்கலாம் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 4 முனை போட்டி உருவாகிவிடக் கூடாது. அதிலும் மக்களின் செல்வாக்கு அதிகமாக இருக்கின்ற விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் அது மற்ற கட்சிகளது வாக்கு வங்கியே கணிசமாக குறையும். இதனால் குறிப்பிட்ட தொகுதிகளில் குறுகிய ஓட்டுகளில் தோல்வியை பெறக்கூடிய வகையில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் ஏற்படும். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அதிமுகவின் தலைமையை ஏற்றால் துணை முதல்வர் பதவி கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதற்கேற்ப பேசியுள்ளார். இது திமுகவிற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 5 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடியின் இந்த அறிவிப்பு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் மெகா கூட்டணி என்பது மிகப்பெரிய அளவிலான கூட்டத்தை சேர்க்கக்கூடிய கட்சி கிடையாது. மக்களின் செல்வாக்கை பெற்றக்கூடிய கட்சிகள் அதிமுகவின் தலைமை ஏற்றால் அதுதான் மெகா கூட்டணி என்று கூறப்படும். தற்பொழுது வரை தமிழகத்தில் அதிமுக தலைமையில் பாஜக மட்டும்தான் கூட்டணியில் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் சொல்லும்படியாக எந்த ஒரு பெரிய கட்சிகளும் கூட்டணியில் இல்லை. அதே சமயம் திமுகவும் காங்கிரஸ், விசிக, முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி என்ற கூட்டணியும் வைத்துள்ளது. ஆனால் இப்பொழுது விஜய் அவர்கள் தாவேகா அதிமுக தலைமை ஏற்று கூட்டணியை வைத்தால் அது மெகா கூட்டணியாக பார்க்கப்படும். இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை. விஜய் அவர்கள் அதிமுகவின் தலைமையை ஏற்றால் முதல் தேர்தலிலேயே துணை முதல்வர் என்ற அந்தஸ்தும் அதிர்ஷ்டமும் அடிக்கும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. மெகா கூட்டணியை விஜய் அவர்கள் அறிவிக்க வேண்டும். அது அதிமுகவின் தலைமையில்தான் அமைய வேண்டும் என்று அதிமுகவின் தொண்டர்கள் ஒரு பக்கம் கூற, திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் மட்டுமே போதுமானது, விஜய் தலைமையிலேயே போட்டியிட்டு களத்தில் திமுகவை வீழ்த்துவது நிச்சயம் மக்களின் ஆதரவும் இளைஞர்களது ஆதரவும் பெண்களது ஆதரவும் திமுகவிற்கு எதிராக இருப்பதால் விஜய் அவர்கள் எடப்பாடியை நம்பி செல்ல தேவையில்லை என்று குறிப்பிட்ட நபர்களும் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள். ஆனால் எப்படியோ விஜய் அவர்களுக்கு தேடி வருகின்ற அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுக விஜயை தோற்கடிக்க முடியுமா?